இந்த குளிர்காலத்துல காலையிலயும் மாலையிலயும் பறவைங்க கடல் அலை மாதிரி வானத்துல அப்படி இப்படி போயிட்டு வருங்க. பொதுவா அதுக்கு படகுருவின்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல சோளக்குருவி, சோளப்பச்சி, சூறைக்குருவி, ரோசா மைனான்னு பல பேர் இருக்கு. ஆங்கிலத்துல ரோசி ஸ்டெர்லிங். எங்க இருந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னா, மேற்கு மற்றும் மத்திய ஆசியாவில் இருந்தும் கிழக்கு யூரோப்பால இருந்தும் குளிர்கால வலசை பறவைகளாக இந்தியாவுக்கு வருது. இது அதிகமா பூச்சிகள், தானியங்கள், சின்ன பழங்களை அதிகமா விரும்பி சாப்பிடும். அப்ப சில ஆயிரங்கள் ஆரம்பிச்சு பல லட்சக்கணக்கில் வரும். ஆனா இப்ப சில நூறுகள் ஆரம்பிச்சு பல ஆயிரக்கணக்கில் தான் வருது. அவ்வளவு கம்மியாயிருச்சு. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. காலநிலை மாற்றம், பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்து எல்லாமே இந்த பறவைகளை அதிகமா பாதிக்குது. இந்தியாவின் பறவை மனிதன் சொல்லக்கூடிய சலீம் அலி ஒன்று சொல்லியிருப்பாங்க. மனிதர்கள் இல்லாம பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். ஆனா பறவைகள்